ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு ஆத்தென்டிக் ஒரு ஜென்யூன் பர்சனாக வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம மூணு விஷயம் நம்ம இதில் பார்த்துக்கணும். ஒன்று, நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறது. ரெண்டாவது, நம்ம என்ன பேசுகிறோங்கிறது. மூணாவது, நம்ம செயலால் என்ன செய்கிறோங்கிறது. ரைட்டா இல்லையா? நிறைய பேர் நான் சும்மா கேட்டேன், நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சும்மா அப்படிங்கிறதுனா அதோடைய அர்த்தம் என்னது? உண்மையான ஜென்யூனாக பீப்புள் இருந்தாங்க அப்படிங்கிறதுனா அக்கறையோட நிஜமாவே கேட்பாங்க. ரைட்டா இல்லைங்களா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு பர்சன் ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்க அப்படிங்கிறதுனா உண்மைத்தனம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க எப்போதுமே அந்த ட்ரூத்தை ஆனஸ்டாக பேசணும்னு நினைப்பாங்க. யோசிக்கிறதும் பேசுறதும் செயலும் எல்லாமே ஒன்றா இருக்கும். ரெண்டாவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்நோக்கம் எதுவுமே இருக்காது. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் ஒரு மாதிரி மேனிப்புலேட்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜென்யுவினாக உண்மையாக மனசுலேருந்து ஆசையோட பேசுகிறதோ இல்லை அவங்க பழகிறதோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா இல்லைங்களா? நிறைய பேர் நம்ம இப்போ வாட்ஸ்அப்லலாம் நம்ம பார்க்கும்போது என்னதுக்கு இதை கேட்டேன்னா சும்மா கேட்டேன்ப்பா அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து அதுக்கு பதில் அனுப்பாதீங்க. ஏன்னா சும்மா அப்படிங்கிறது கேட்டபோதே நம்மளோட வேல்யூ கம்மியாயிடுறது. ஸோ உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க, உங்களோட இம்பார்ட்டன்ஸ், உங்களோட எத்திக்ஸ், உங்களோட வேல்யூஸ் அது இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் ஃபீல் பண்ணி உங்களோட செல்ஃப் ஒர்த் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனா நீங்களே பாருங்கள், யூ வில் பி அ ஜென்யூன் பர்சன். ரைட்டா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு காலகட்டத்தில். ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அந்த நம்பிக்கை கொடுக்குற ஒரு மக்களாக மாறுங்க.